விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. இதே மாதிரி காஃப் சிரப்பில் வந்து கேம்பியாங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பல குழந்தைங்க இருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பல குழந்தைகள் நேர்களுக்கு தெரியணும். வெறும் காஃப் சிரப் கொடுத்து இறந்தவங்க 225 கடந்த 4-5 வருஷத்தில். ஒரு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா மோடி ஃபெயில் பண்ணுறாரு. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லாம் பாஜக தான். ஆனால் அது வந்து பாலிடிக்ஸ், அதாவது அரசியலை தாண்டிய ஒரு விஷயம். மருத்துவர்களும் மருத்துவ பணிகளும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து இந்த பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இல்லவே இல்லை. ஆடிட்டிங் கேட்க சொல்கிறாங்க சார்னு சொல்லி இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கிம்பளம் வாங்குறது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீபாவளிக்கு அவருக்கு வாரம் தீபாவளி. நான் என்ன சொல்கிறேன், ரெகுலேட் த ரெகுலேட்டர். எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளை கொண்டு வா. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை கொண்ட நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன். நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர், இப்போ வந்து இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு செய்திகள்லாம் பரவி வருது, சர்ச்சையான செய்திகள் பரவி வருது. அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 மருந்துகள் வந்து உபயோகப்படுத்தக்கூடாத மருந்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ப்ரொலாங்டு இல்னஸ் கொண்டு வரும், அது மட்டும் இல்லை தீர்க்க முடியாத நோய்கள்லாம் இந்த மருந்துகள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு ஒரு செய்திகள் பரவி வருது. இதனால் ஒரு பொதுமக்கள் ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் மருந்தகத்தை பற்றி பேசுகிறோம். மோடிஜி அவர்கள் தோற்றிய இந்த மற்ற மருந்து பற்றி பேசுகிறோம். அங்கே வந்து விலை மிக குறைவாக இருக்கிறது, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனரிக் மெடிசன்றது ஆபத்தானது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. ஏன்னா மருத்துவர்கள் கூட நாங்கள் பயப்படுறோம். ஏன்னா இந்த என்எஸ்கியூ நாட் சஃபிஷியன்ட் குவான்டிங்கிறது 5% ஜாஸ்தியாகவோ அல்லது 5% குறைவாகவோ அல்லது 5% இருக்கக்கூடாதவை இருந்தாலும் இந்த என்எஸ்கியூன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடாத விஷயங்கள் இருக்கும் பொழுது பெரிய டாக்ஸிசிட்டி, அதாவது பெரிய ஒரு விஷப்பரீட்சை மாதிரி ஆகிடும். ஸோ டாக்டர்ஸ்க்கு எங்களுக்கு இது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன். இது பிராண்டட் விஷயங்களும் நடக்குது, ஜெனரிக் விஷயங்களும் நடக்குது. அதாவது இன்றைக்கி இந்தியாவில், பாரத நாடில் வெறும் ஜெனரிக் மெடிசன்ஸில் கை காட்ட வேண்டாம். நிச்சயமாகவே எல்லா மாத்திரை மருந்துகளுமே ஒரு சந்தேகத்துக்கு இருக்குது. ஸோ நாங்கள் ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் நினைக்கிறோம், யாருக்கு என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம ஒரு பிராண்டட் ஒரு நல்ல பேர் நம்ம எழுதுகிறோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், இது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்ட் ஜெகரேஷன் நேர்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு மேற்பார்வை வந்து சென்ட்ரல் மத்திய அரசும், ஸோ மத்திய அரசுக்கும் பொறுப்பு, செய்ய வேண்டியது மாநில அரசு இங்கேயும் பொறுப்பு. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டு. இந்த சிடிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் ட்ரக் அண்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அங்கே கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ், ஸ்டேட் லெவல் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. மக்களே, இவங்க வந்து பார்க்குறது ஜெனரிக்கு மட்டும் இல்லை, ஜெனரிக்கும் பார்க்குறாங்க, பிராண்டடும் பார்க்குறாங்க. பல ஸ்டடீஸ், பல ஆய்வுகள் காட்டுது பிராண்டட்லேயும் நம்ம நினைக்கிற மாதிரி சரியில்லை, ஜெனரிக்லேயும் நான் நினைக்கிற மாதிரி சரியில்லை. அப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம், ஏன் பின்ன ஸ்டேட் லெவலையும் மாநில அளவுலையும் மத்திய அளவுலையும் இது மாதிரி சரியாக இல்லாத ட்ரக்ஸுக்கு சைன் பண்ணுறாங்க? நாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, என்றைக்கு நம்ம நோட்டுக்கு ஓட்டு கொடுக்குறோமோ, என்றைக்கு நம்ம அந்த கரப்ஷன் ஆரம்பிக்குதோ, அந்த கரப்ஷன் இங்கேயும் வருது. இப்போ இந்தியன் தாத்தா அந்த படத்தில் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் பையன் இப்படி பண்ணான்னு ஒரு ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் இறந்து போயிடுவாங்க, அந்த பையனை கொண்டுடுவான். அதே தான் நடக்குது. நம்ம இந்த கரப்ஷன் வந்து அங்கே போகிறதுனால நம்ம பசங்களுக்கு, நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ கொடுக்குற மாத்திரை மருந்து இந்தியாவில் ஒரு சின்ன டவுட், சர்ச்சை இருக்குது. நீங்கள் சொல்லலாம் 5%, 53 ட்ரக்ஸ். ஆனால் ஜெயகிருஷ்ணன், டெவலப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இங்கெல்லாம் மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் கரப்ஷன் நடக்கும். மாத்திரை மருந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜீரோ. இல்லை டாக்டர், இப்போது இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், நம்ம சரி விட்டு போயிடலாம். இப்போ மோடி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்ககிட்ட வந்து மருத்துவ இலாக்கா என்பது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயும் இது மாதிரி போலித்தன்மை வருது என்பது ஒரு வருத்தத்துற விஷயமா இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் மோடி கவர்மெண்ட்டில் வந்து இது இன்ஸ்பெக்டர் மட்டும் கொம்பு வச்சுட்டு வேறு மாதிரி இன்ஸ்பெக்டராக இருக்காங்களா? இது இந்த ட்ரக் ரெகுலேட்டரிங் பீப்புள், ட்ரக் இன்ஸ்பெக்டர் மனிதர்கள்.
எந்த மனிதர்கள் வந்து இந்த கரப்ஷன் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பண்ணாங்களோ அதே ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மனிதர்கள் அந்த மாமூல் வாங்குறதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு கீழே பண்ணுறதுனால தான் இப்படி வந்துச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி காஃப் சிரப்பில் வந்து கேம்பியாங்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் பல குழந்தைங்க இருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பல குழந்தைகள் நேர்களுக்கு தெரியணும், வெறும் காஃப் சிரப் கொடுத்து இறந்தவங்க 225 கடந்த 4-5 வருஷத்தில். இருமல் சளிக்கு குழந்தை காஃப் சிரப் கொடுக்க டமால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவுறது. அதை ட்ராக் பண்ணி அதை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்காங்க. ட்ராக் பண்ணி வந்து பார்த்தா கடைசியில் அம்ரித்சர்லையோ அல்லது குர்காவ்ன்லையோ அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரியை மூடினாங்க. அதே போல் இந்த முறை இப்போ நடந்தது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்தது. அதாவது கொஞ்சம் அரசியலை தாண்டி நம்ம மனிதர்களுக்கு, நம்ம பாப்புலேஷனுக்கே, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து விஷத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டு நம்ம எடுத்து கொடுத்து அனுப்புகிறான்னா அது எப்பேற்பட்ட, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் சொல்லுவேன், இந்த ரேப் கேசஸ் எங்கே ஜாஸ்தியாக போகுதோ அங்கே நாகரிகம் இல்லைன்னு சொல்கிறா போல், எங்கே மாத்திரை மருந்துகள் உயிரை காக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வந்து இது மாதிரி நாட் சஃபிஷியன்ட் குவான்டிட்டினா அந்த இடத்துல, அதாவது நம்ம நாட்டில் இது வந்து ஒரு தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் அடித்து சொல்லுவேன் ஜெயகிருஷ்ணன். டாக்டர் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் கண்ட்ரோல்லே வந்து ஏபிஐ அந்த இதில் கூட வந்து இதில் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த நடைமுறை நடைபெற்றிருக்கிறது. ஸோ ஒரு சாதாரண குடிமகனுக்கு தான் எந்த மாத்திரை எடுத்துக்கிறோமோ அந்த மாத்திரையோட பர்சன்டேஜ் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு புரிய முடியாத சூழ்நிலை, அதாவது கற்றவையெல்லாம் அந்த சூழ்நிலை இல்லை என்று சொல்லப்படுது. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம அரிசி என்ன சாப்பிட்றோம் அது குவாலிட்டி கூட தெரியாத கூட சூழ்நிலை இருக்கும்போது இந்த மருந்தில் எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் மாறி, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கல்ல போய் சாரிடான் கொடுங்க, சாரிடான் எடுத்து பிரித்து கொடுக்குற சூழ்நிலை இருந்து கொஞ்சம் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகி செக்யூர்டாக வந்துருக்கு இப்போ நிலைமை. இப்போ இருந்தாலும் பார்த்து 53 மருந்துகள் என்பது மிகவும் வந்து ஆபத்தான இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வரை முதியோர் வரை இந்த 53 மருந்துகளில் இருக்குதுன்னு சொல்லும்போது பெரிய வேதனையாக இருக்குல்ல டாக்டர்? பெரிய வேதனை. ஒரே ஒரு ஸ்டடி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர். 1950 பிபி மாத்திரை எடுத்து பார்த்தா அந்த டெல்மை சாட்டானுங்கிறது ரொம்ப காமனான, நம்ம எல்லோரும் யூஸ் டெல்மான்னு போடுவோம், ரொம்ப காமனாக. அதுலேயே 90% கம்பெனியில் கம்மியாக கொடுக்குறான். ஏன்? ஏபிஐனா ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், அதாவது எந்த ரசாயன பொருள் வந்து அதோடைய சாராம்சமாக இருக்குதோ அதுதான். இப்போ அது வந்து அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கு பதிலாக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து விட்டால் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம சில ஜுவல்லரி கடையில் வந்து ஈயம் வைப்பாங்க தெரியுமா, தங்கத்தோடு, அதே தான். என்ன பண்ணுறாங்க, இது காஃப் சிரப்பில் வந்து ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த டைஹைட்ரோகோடின் போன்ற சில கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அதை 0 காஸ்ட்டுக்கு பிரேக் லைனிங் ஃப்ளூயிடு பேர் டைஎத்திலீன் கிளைகால், டிஇஜி. இந்த டிஇஜியை வந்து சேர்த்து விட்டால் அந்த வெயிட் கிடைக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் டிஇஜி சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வந்து சாவாங்க. அந்த டிஇஜி இருக்க வேண்டிய அளவு வந்து இருக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். 0.46%, 100ல் 0.46. ஆனால் எடுத்து பார்த்தா 40% இருந்துச்சு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 40% எப்படி ஒரு குழந்தை வாழும், அதாவது 100 மடங்கு அதிகம். ஸோ அதாவது இந்த 5%, இந்த 53 ட்ரக்ஸில் மோர் தென் 5%, அது ஒரு சில இதில் 30-40 போயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன பின்ன எப்படி தெரியும்? முடிஞ்ச வரைக்கும் பிராண்டடில் எழுதுகிறோம், ஆனால் நிஜமாகவே பிராண்டடில் கூட எந்த அளவுக்கு இந்த ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குறாங்க எழுதுறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. மருத்துவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவர் ஏதாவது ஒரு மாத்திரை, ஒரு இன்ஜெக்ஷன், இன்னும் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய இன்ஜெக்ஷன் இது கொடுத்தா டெஃபினட்டாக இதில் இருக்கும், அந்த ஏபிஐ இதில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்களேன். கொடுக்குறோம், ஒரு நம்பிக்கையோடு கொடுக்குறோம், ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி கொடுக்குறோமே தவிர இந்த காலகட்டத்தில் we are not 100% sure and it's a very big worry. டாக்டர், இப்போ இது என்ன, இதுக்கான விடிவு காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரைக்கும் பேஷண்ட்ஸுக்கும் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர்ஸுக்கும் தெரியுது இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? பெரிய கேள்விக்குறி, இது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி. 1970-80 அந்த கேப்பில் வந்து ஸ்பியூரியஸ் மெடிசன்ஸ் அது ரொம்ப மோசம். அதாவது சாரிடம் நீங்கள் நினைப்பீங்க வெறும் சர்க்கரை வச்சு அவன் கொடுப்பான், அதாவது ஒரு சுத்தம். ஆனால் யூஸ்வலாக விஷம் வைக்க மாட்டான், இந்த மாதிரி சர்க்கரை உப்பு சேர்த்து வச்சுருப்பான். இப்போ அந்த ஸ்பியூரியஸ் மெடிசன்ஸ் போயிடுச்சு. இப்போ கொடுக்க வேண்டிய மெடிசன் கொடுக்குறான், ஆனால் இது மாதிரி கெமிக்கல்ஸை வேறு ரசாயனங்களை ஆட் பண்ணி விலையை கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை எப்படி நம்ம தடுக்கணும் என்றால் ரெகுலேட் த ரெகுலேட்டர்ஸ். இதுக்கு சில ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்க்க வேண்டிய அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு அவனை தூக்கணும். முதல்ல
ஆடிட்டிங் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். கரெக்ட். ஆனால் அவங்க பண்ணவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆடிட்டிங் கேட்க சொல்கிறாங்க சார்னு சொல்லி இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கிம்பளம் வாங்குறது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீபாவளிக்கு அவருக்கு வாரம் தீபாவளி அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ரெகுலேட் த ரெகுலேட்டர்ஸ். எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குதோ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளை கொண்டு வா. ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் வந்து நம்ம மாநில ட்ரக் இன்ஸ்பெக்டர், அது வந்து ஒரு மத்திய அரசு கொண்டு வந்து டக்குன்னு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலம் போய் பார்க்கலாம். இது வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு, இது டிஎம்கே ரூல் ஸ்டேட், அதெல்லாம் முக்கியம் இல்லை. மனிதர்கள், இந்திய குடிமகன்கள், மக்கள் வாடுற ஒரு ஊர் நினச்சி நம்ம. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் த ரெகுலேட்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது இந்த கண்காணிப்பாளர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு லேயர் கொண்டு வந்தால் அண்ட் மல்டிபிள் சர்ப்ரைஸ் செக்ஸ் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 5% வந்து ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்ணி தான் எடுத்தாங்க. இப்போ வந்து சர்ப்ரைஸ் செக்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 3 months அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரேண்டமாக பல இடங்களில் இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பரிசோதனை செய்ய கண்காணிப்பாளர்களுக்கும் கண்காணிப்பு வைக்க மனசாட்சியை கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு இந்தியனும் எடுக்க இது வந்து சரியாகும். இல்லைனா பல நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில், கம்போடியாவில், ஐயோ இந்த சிங்கப்பூருக்கு போகாது, கம்போடியா, வியட்நாம் அங்கே இறந்து போவாங்க. அது வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகாது, துபாய்க்கு போகாது, ஆனால் இந்த கேம்பியா, நைஜீரியா இது மாதிரி இருக்குது. அப்போ என்ன, இது நம்ம ஒரு சப்ஸ்டாண்டர்ட் விஷயம், என்னமோ ரோட்டில் சுற்றுற சரிதாப்பான் என்னமோ கொடுக்குறான் போன்ற ஒரு தடத்தில் வந்து இந்திய மருந்து மாத்திரைகள், இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியே கருதப்படுகிறது. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆமாம் டாக்டர். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்து பல ஏழை எளியோர்கள், அது மட்டும் இல்லை இந்த நடுத்தர மக்கள் வந்து ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் இப்போ போகிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 ரூபா நம்ம சாதாரணமாக மருத்துவம் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா தான் வருது, ஒரு 400 500 தான் வருது. ஆனால் சில டாக்டர்ஸ் இதை பற்றி பேசும்போது, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பேசும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஜெனரிக் எடுக்காதீங்க சார், இதில் வந்து உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும், நான் என்ன எழுதி கொடுக்கணும் அதை மட்டும் எடுங்க, இது மாதிரி நீங்கள் விலைக்காக நீங்கள் ரேட் கம்மின்றதுக்காக மாத்திரைகளுக்கு போகாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இது பியூட்டிஃபுல் கொஸ்டின். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் ஜெயகிருஷ்ணன். எந்த சிடிஎஸ்சியோ ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து அந்த ஏபிஐ அவங்க வந்து பரிசோதனை செய்கிறாங்களோ அவளே அதே ஆளுங்க அதே செக்ரட்டரி தான் பிராண்டடும் பண்ணுறாங்க. வேறு செக்கப் இல்லை. இப்போ ஒரு ஃபாரின் காருக்கும் இந்தியன் காருக்கும் பிரேக் டெஸ்டிங் பண்ண 2 பேருக்கும் பிரேக் போடணும் அந்த லைனுக்கு முன்னால், 2 பேருக்கும் ஆயில் கார்பரேட்டர் செக் பண்ணணும், அதே போல் தான். நம்பர் 1. நம்பர் 2, இது வரைக்கும் செய்த ஆய்வுகளில் பெரிய வித்தியாசம் இல்லை பிராண்டடுக்கும் ஜெனரிக்கும். அப்போ யோசித்து பார்க்கணும், ஏன் ஜெனரிக்கை மட்டும் திருப்பி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணுறது? இங்கே தான் வியாபாரம் வருது. வியாபார ரீதியில் இந்த பெரிய ஃபார்மசியூட்டிக்கல் பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு 100,000 டாக்டருக்கு சமம். அப்பேற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க வந்து ஒரு ஜெனரிக் மாத்திரை மருந்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இவங்களே அதை பற்றி எழுதி விடுறது டாக்டர் அப்படி பெருசாக அது வந்து ஒரு பீதியை மக்கள் மத்தியில் பீதியை கலக்கிறது. இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, டெய்லி வந்து கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா எங்கள் ஃபார்மசியில் இருக்குது வாங்கிக்கோங்க. இல்லை சார் அவ்வளோ இல்லை, அப்போ பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கிட்ட போய் நீங்கள் மக்கள் மருந்தகத்தை வாங்கிக்கோங்க நாங்களே சொல்லுவோம். பாவம் அவங்களுக்கு அந்த மாத்திரை மருந்து நம்பி வந்திருக்காங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க 2ல் ஒருத்தர், சார் அங்கே சரியாக இருக்குமா சார், வீரியம் கம்மி இதெல்லாம் சொல்கிறாங்க. வீரியம் கம்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஏபிஐயுடைய சதவீதம் வந்து கம்மியாக இருக்குன்னு. அப்போ நான் எடுத்து சொல்வேன், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் ரெண்டும் அதே தான், 5% அதே தான் தடோபடி. ஆனால் இவங்க வந்து ஜெனரிக் மெடிசனுடைய ஒரு பிரதிநிதியாக யாரும் அங்கே பாரு அதுவும் கெட்டு போயிருக்குன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் ப்ரைவேட் பிராண்டட் மெடிசனோட பிரதிநிதிகள் வந்து பல மருத்துவர்கள், அந்த மருத்துவர்களுக்கு ஆப்வியஸாக அது வந்து அதில் அவங்களுக்கு ஒரு கட்டிங் அதில் வருது, அப்படி அது இருக்கலாம். அல்லது 1-2 வாட்டி அவங்களுடைய அனுபவம் அப்படி இருந்திருக்கலாம். பட் இந்த ப்ரைவேட் பிராண்டட் பீப்புள் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்களா அது மாதிரி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு சொல்லி பேச்சிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீடியா நினச்சா அல்லது ஒரு பேச்சில் நினச்சா எப்படி ஒரு அபிப்பிராயத்தை வந்து வலது சார்பையுமோ இடது சார்பையுமோ மாற்ற முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஜெனரிக்கு எதிர்க்க ஒரு 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 அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. தயவுசெய்து பப்ளிக் வந்து நீங்கள் போல்டாக போய் நீங்கள் வந்து மக்கள் மருந்தகத்தை வாங்கலாம். நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஃபார்மசிஸ் வந்து வச்சுருக்கிற ஒரு ஆள், நானே சொல்கிறேன், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நான் என் பேஷண்ட்கிட்டே சொல்லுவேன். அதே போல் மெடிசனுக்கு நாங்கள் ஜெனரிக்காக தான் எழுதுவோம். சிப்ரோஃப்ளாக்சசின் எழுதிட்டு சில விஷயம் ப்ராக்கெட்ஸில் அந்த சிப்ரோபிட் அது மாதிரி எழுதுவோம். ஆனால் அவங்க வேறு எந்த இடத்துல போட்டால் கூட அந்த ஜெனரிக் நேம் இருக்கணும், இதுதான் ரூல். அது அப்படி பண்ணுன்னா அது தப்பு. அது நம்பர் 2. நம்பர் 3. நம்பர் 4 என்னன்னா,
மக்கள் மருந்தகத்தில் மட்டும் இந்த ஜன் ஔஷதி பாவம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பேர் வச்சுருப்பாங்க, நம்ம யாருக்கும் தெரியாது. ஜன் ஔஷதியில் வந்து ஒரு வெரி ரிஜிட் அந்த ரெகுலேஷன் செக் இருக்குது. மாற்றி மாற்றி அவங்க செக் பண்ணுவாங்க. கடைசி பாயிண்ட் மக்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். எந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த பிராண்டட் மெடிசன் செய்தோ அவங்களே தான் ஜெனரிக் பண்ணுறாங்க. இதே பிரைம் மினிஸ்டர் இதுலேருந்து வந்து செக் பண்ணி ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரக் ஓகே சரி இது நீ வச்சுக்கோ, அதில் வந்து ஒரு பகுதி எங்களுக்கு கூட இது பிராண்டடாக பண்ணுறோம், மற்ற பகுதி நீ வந்து நல்லா பிளாஸ்டிக்கை போட்டு அந்த ஃபாயில்லாம் போட்டு நீ பிராண்ட் பண்ணி விற்றுக்கோ, அது இங்கே கொடு. அதாவது அதே ஏபிஐ, நீங்கள் ஏபிஐன்னு சொன்னீங்களே, அதே மருந்தின் சாராம்சம் தான் 2 இடத்துல வருது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதே இன்ஸ்பெக்டர் தான், அவனே காசு வாங்கி அது கம்மியாக இருக்கலாம், அது வந்து நம்ம கரப்ஷன் ஃப்ராட். பட் இதுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இல்லை அதே மாதிரி டாக்டர் இப்போ இன்னொன்று சொன்னால், நீங்கள் இப்போது மக்கள் மருந்தகங்களே நம்ம கொண்டு போய் தரக்கூடிய அந்த ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெனரிக் இல்லாத மருந்துகள் கூட கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, சார் டாக்டர் செய்து வர எல்லா மாத்திரையும் ஜெனரிக் இல்லை, சில மாத்திரைகள் மட்டும் தான் ஜெனரிக் இருக்குது. கரெக்ட். ஸோ அந்த சில மாத்திரை மட்டும் ஜெனரிக் யூஸ் பண்ணாங்க கூட மீதி மாத்திரை வந்து ஜெனரிக் இல்லாத மாத்திரை பிராண்டட் மாத்திரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்காங்க. ஆமாம். ஸோ அதுலேயும் வந்து ஏன் ஃபுல்ஃபில்லாக வந்து ஜெனரிக் வராமல் இருக்குது சார்? வெரி குட் பாயிண்ட். 70% இப்போ வந்து மக்கள் மருந்தகத்தில் வந்து 70% வந்து ஜெனரிக்காக வருது. பட் சர்க்கரை வியாதிக்கு, பிபி, கொலஸ்ட்ரால், இது மாதிரி ரொம்ப சாதாரண வியாதிகள் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, பல வருஷங்கள் நீங்கள் எடுப்பீங்க பிபிக்கு, சுகருக்கு, இன்னும் 5 நாள் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ண முடியும், அதெல்லாம் ஜெனரிக் ஆக்கிட்டாங்க. பட் இந்த ஒரு 4-5 நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு இருமல் சளிக்கு, இன்னும் ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்துடும். பட் முதல்ல வந்து இந்த லாங் டேர்ம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் இந்த ஷார்ட் டேர்முக்கு எல்லாமே யோசித்து பண்ணுறாங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் மெடிசன் எஸ், 5 நாளுக்கு நீங்கள் வாங்குறீங்களா, சரி ஒரு பிராண்டடாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு பண்ணியிருக்காங்க. பட் இந்த 70 சீக்கிரமாக 100 ஆகிடும், யாரும் பயப்படாமல் இருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நேஷனல் மெடிக்கல் கமிஷன், கரெக்ட், அவங்க வந்து ஜெனரிக் வேணும்னு அப்படி சொல்கிறாங்க. கரெக்ட். பட் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொன்னு தான் இப்போது தீர்ப்பாக பேசப்படுது. அதாவது வந்து இப்போ ஜெனரிக் வந்து இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரிக் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மோடி அரசாங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரிக் கொண்டு வரலான்னு சொல்லப்பட்ட போது இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வேண்டாம் தற்காலிகமாக அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது, சொல்லப்படுது. ஸோ இதில் என்ன சார் நடைபெறல் இருக்கும்? அதாவது ஒரு அந்த அம்மா உணவகத்துக்கு வந்து 2 பக்கம் 3 பக்கம் இட்லி வாங்கலாங்க. நீங்கள் பக்கத்தில் தாஜ் கார்மெண்ட்லுக்கு போனீங்கன்னா முருகன் இட்லி வந்து 100 ஆகலாம், தாஜ் கார்மெண்ட்டில் போனீங்கன்னா 500 ஆகலாம், வேறு இடத்துல 1000 ஆகலாம். ஒரே ஒரு பொருளை வந்து வெவ்வேறு விலைகளில் ஒரு மனிதன் வந்து இதுதான் என்னோட குறிப்பிட்ட விலைக்கு வச்சு அவன் விற்கிறான். அதை வந்து அவன் பண்ண வேண்டியது அவனுடைய உரிமை. ஆனால் சாதாரண மனிதனுக்கு, ஆம் ஆத்மின்னு சொல்லப்பட்டவனுக்கு அது வந்து ஒரு மலிவான விலை, சின்ன ஒரு கம்மியான விலைக்கு வாங்கக்கூடிய வாங்கணும், அந்த உரிமை அவனுக்கு இருக்குது. விற்கிற வியாபாரிக்கு ஒரு உரிமை இருக்குது. இது வந்து ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்னு பொருளாதாரவியலில் பார்த்திங்கன்னா இந்த நூலில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருப்பாங்க, எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரியணும், நான் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியும், 50க்கு வாங்க முடியும். 10 ரூபா வந்து பிரதமர் அனுப்பி விடுறாரு, அது கம்மி. இது வந்து 50, இது அமெரிக்கன் இது வந்து பண்ணுறான். என்ன மக்களுக்கு தெரியணும், ரெண்டும் ஒரே இடத்துல தான் பண்ணியிருக்கு. பட் ஒரு சிலருக்கு வந்து சார் இது எடுத்தால் நான் பெட்டர் ஆகும், நாங்களே சொல்லுவோம் 5 நாள் தான் நான் எடுத்துக்கோ. ஸோ எப்படி பண்ணுறதுன்னா 2 மிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ஐஎம்ஏ, நீங்கள் சொன்னால் போல் ஐஎம்ஏ நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு மருந்துடைய மாத்திரையுடைய ஜெனரிக் காம்போசிஷன் எழுதிடுவோம் கேபிட்டல், ப்ராக்கெட்ஸில் அதுக்கு கீழே எனக்கு பிடிச்ச ஒரு பிராண்டட் வேணால் போட்டுப்பேன். அப்போ உங்களுக்கு கிடச்சின்னா பாருங்கள். இல்லை நீங்கள் மக்கள் மருந்துக்கு போய் நீங்கள் போய் ஜெனரிக்காக எடுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்கக்கிட்டே அந்த சாய்ஸ் அவங்ககிட்ட விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சரி இவருக்கு தான் வாங்கணும்னு இவர் பண்ணல, அதுக்கு வியாபார ஒரு ரீதியில் அவங்க நினைக்கலாம். இதுதான் இல்லை இது இந்த பாலிட்டிக்ஸ் என்ன சார், என்எம்சிக்கும் என்எம்ஏக்கும் இருக்கிற பாலிட்டிக்ஸ் என்ன, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருத்தர் ஜெனரிக் வேணுன்றாங்க, இன்னொரு ஜெனரிக் வேண்டான்றாங்க. அப்புறம் ஜெனரிக் வேண்டான்னு சொல்கிறதான் இப்போதைக்கு தற்காலிகமாக பின்பற்றப்படுகிற விஷயத்தை சொல்கிறாங்களா, அது என்ன, இவங்களுக்குள்ள என்ன பாலிட்டிக்ஸில் நடக்குது? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ரொம்ப உங்களுக்கு சுலபமாக சொன்னோன்னா சிம்பிளாக, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து நமக்கு வந்து நம்மளை கூட போகிற நம்ம கேங்கில் இருக்கிற லாயர்ஸ் மாதிரி, வழக்கறிஞர்கள். ஒரு போலீஸ்காரன் பிடிச்சானே வாரண்ட் இருக்கா இப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு நமக்காக வாதாடுபவர்கள் தான் மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். இவங்க வந்து என்எம்சி வந்து போலீஸ், அதாவது நீ தப்பு பண்ணக்கூடாது, இப்படி நீ செய்யக்கூடாது, நம்மளை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிற திகழ்வது தான் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில். அவங்க வந்து ஒரு மக்களுடைய ஒரு இதெல்லாம் மேற்பார்வை எதுக்குன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில். மருத்துவர்களுடைய உரிமைகளையும் காப்பாற்றணும், மருத்துவர்களுடைய விருப்பத்துக்கும் கொஞ்சம் நம்ம இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் மருத்துவ சங்கம். ஸோ
த ட்ரூத் இஸ் சம்ம இன் பிட்வீன் சொல்லுவாங்க. உண்மையானது இங்கே ரெண்டுக்கும் மீட் பண்ணுற இடத்துல தான் இருக்குங்கிறது தான் சரியான ஒரு பார்வை. இப்போது மோடி ட்ரை பண்ணுறாங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இது இல்லைங்க. அது வந்து ஐயோ நம்ம ஆளுங்க இந்த உப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவங்க உடனே ஒரு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா மோடி ஃபெயில் பண்ணிட்டாரு. ஏன் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஹெல்ப்ஸ் எல்லாம் பார்த்தா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லாம் பாஜக தான். ஆனால் அது வந்து பாலிடிக்ஸ், அதாவது அரசியலை தாண்டிய ஒரு விஷயம். மருத்துவர்களும் மருத்துவ பணிகளும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து இந்த பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி டாக்டர் இன்னொரு விஷயமும் இப்போ பரபரப்பாக பேசப்படுது, ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் வந்து யூஎஸில் ஒரு டாக்டர் வந்து நிக்கோலஸ் அசார் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்து ஆட்டிசம் என்பது உருவாகுவதற்கு அதிகமாக பாதிப்பதற்கான தடுப்பூசி தான் காரணம். தடுப்பூசியின் மூலமாக தான் அந்த ஆட்டிசம் இந்தியாவில் வந்து அதிகமாக பரவுது, சதவீதங்கள் அதிகமாகி போகுது அப்படின்ட்டுருக்காரு. இதை வந்து ஸ்ரீதர் வேம்பு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அவர் உண்மையான விஷயமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் என்ன பல பேர் இப்போ வன்னியரசு, விடுதலை சிறுத்தை சேர்ந்த வன்னியரசு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சனாதன பிற்போக்குவாதமான சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து அதாவது வந்து அந்த தடுப்பூசி போடுவதை வந்து இந்த சனாதன பிற்போக்குவாதி விரும்புவது இல்லை, அதனால தான் இவங்க இந்த விஷயங்களை பேசுகிறான்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறார், நிக்கோலஸ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்த ஒரு நிகழ்வு தான் நான் சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இவர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி சார் இதில் என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு? வெரி குட் கொஸ்டின். வன்னியரசும் தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட சொல்லணும், ஆனால் இது வந்து சனாதன பிற்போக்குன்னா 15,000 பேருக்கு வேலை கொடுத்து தென்காசிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்தை வந்து சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி ஆக்கிற வந்து வேம்பு ஸ்ரீதர் பண்ணுறது சனாதன பிற்போக்கா? அல்லது அங்கே சுற்றி இருக்கிற 40-50,000 பேருக்கு வந்து ஏர்பிஎன்பி, சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொண்டு வர அது கூட சனாதன பிற்போக்கா? அப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரன், அவருடைய ஒர்த் வந்து இப்போ வந்து 30,000 கோடியோ 40,000 கோடி. ஒரு சைக்கிளில் வேலைக்கு போகிறாரு, அது சனாதன பிற்போக்கா? அல்லது நம்ம பிரதமரே மற்ற இடம்லாம் விட்டுட்டு, சென்னையை விட்டுட்டு, கோயம்புத்தூரை விட்டுட்டு தென்காசிக்கு நான் போவேன்னு சொல்லி பிரதமரை அவர் போய் பார்க்குறாரு வேம்பு ஸ்ரீதர். 10 ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கக்கூடியவர் பிரதமரையே நம்ம மஞ்சா ஆட்டோவில் இவர் ஓட்டிட்டு பின்னால் பிரதமர் வச்சு போன வேம்பு ஸ்ரீதர் பண்ணது எல்லாமே சனாதன பிற்போக்கு என்றால், அந்த சனாதன பிற்போக்கு தான் நம்ம நாட்டுக்கு தேவை ஆரம்பிப்பேன். ரெண்டாவது விஷயம், அவர் இதை ரீட்வீட் பண்ணார்ல, அவர் ஒரு விஞ்ஞானி இல்லை, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருத்தருடைய அபிப்பிராயம், இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி அவர் ரீட்வீட் பண்ணுறாரு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு விஞ்ஞானிங்கிற முறையில், ஒரு மருத்துவருங்கிற முறையில் எனக்கு நிக்கோலஸ் அசார் சொன்னதோட எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ அது எனக்கு கேட்டதால் நான் சொல்லியிருப்பேன், இல்லை ஸ்ரீதர் சார் அப்படி இல்லை இதுன்னு. ஏன்னா பல ஆய்வுகள் வந்திருக்குங்க. அதாவது மெடிசனில் வந்து ஒரு விஷயம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னா பல ட்ரையல்ஸ் பண்ணணும், ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ், பல அந்த யூனிட் தட் தளவாடங்கள், ப்ரூஃப் யூனிட், டேட்டா, தரவு, நிறைய தரவெல்லாம் எடுத்து பார்த்தா வேக்சினால் இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே இல்லை, பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி, வேக்சினால் ஆட்டிசம் வருதானா இன்றைக்கி சாட் ஜிபிடி நம்மளை மாதா பிதா குரு தெய்வம் விட்டுருங்க, மாதா பிதா கூகுள் தெய்வம், அந்த கூகுள் சாட் ஜிபிடி கேட்டால் ஆட்டிசம் வராதுன்னு தான் சொல்லும். ஏன்னா இன்றைக்கி ரிசர்ச் படி இட்ஸ் நாட் டைரக்ட்லி லிங்க்ட் அட் ஆல். எனக்கு தெரிஞ்ச பலர் வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்க மாட்டேன்ட்டாங்க இது மாதிரி விஷயங்களை படித்து. பட் யூ ஹாவ் டு கோ பை டேட்டா. நான் எடுத்தேன், பசங்களுக்கும் கொடுத்தேன். பிகாஸ் டேட்டா இன்றைக்கி தரவுகள் வந்து தி டோன்ட் பாயிண்ட். ஒரு நிக்கோலஸ் அசாருடைய ஒரு ஸ்டடி வந்து கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி இருக்கலாம். ஆனால் ஒரு 100 நிக்கோலஸ் அசாருடைய ஸ்டடி எல்லாம் போட்டு மெட்டா அனாலிசிஸ்ம்பாங்க, அந்த ஸ்டடியை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக பார்த்து அந்த கடைசி ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. இப்போதைக்கு அந்த செயற்கை எல்லாம் போட்டு பார்த்தா நாட் கனெக்டட். ஸோ வேம்பு ஸ்ரீதர் சாருக்கு சாரி, அது வந்து ரீட்வீட் பண்ணதுனால யாரும் போடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. இது வந்து ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அவர் வேம்பு ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆட்டிசம்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? குட். இன் 70 to 75% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆட்டிசம் வந்து ஹெரிடிட்ரி. அந்த குடும்பத்தில் அந்த கிளைகள் எடுத்து பார்த்தா நிச்சயமாக அந்த ஆட்டிசம் வந்து இட் பி எங்கேயாவது இடத்துல இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஜீன்ஸால் வர்றதுனால நீங்கள் இன்னும் 20-30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி பண்ணி அந்த உள்ளே மாற்றிடலாம் அந்த ஜீன்ஸை. 3வது என்ன சொல்கிறாங்க, நிறைய ரேடியேஷன் பேஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ். நீங்கள் தடுப்பு ஊசி போடாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனும் மைக்ரோவேவும் கம்ப்யூட்டரும் டிவி. டாக்டர் இதெல்லாம் இப்போ சமீபத்தில் தான் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னே ஆட்டிசம் இருந்திருக்கு. பல பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பால் விஷயங்கள், அந்த டைரி, அந்த பால் டைரி, அந்த பால் விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்ட சம்பவங்கள், அதில் வந்து சில விஷயங்கள் விஷத்தன்மை பாய்ந்த பால்கள்லாம் சாப்பிட்டது, அதனால காரணமாக இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் டாக்டர். ஆனால் கடந்த 15-20 வருஷமாக ரொம்ப ரைஸ் ஆகுது இந்த ஆட்டிசம். கடந்த 15-20 வருஷமாக திடீர்னு எல்லாரும் ஒரு கிளாஸுக்கு பதிலாக 10 கிளாஸாக குடிக்கிறோம். இல்லை, இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறையில்? மெயின்லி
மைக்ரோவேவ் ரேடியேஷன் அதனால தான் நாங்கள் அவ்வளோ பறவைகளும் பார்க்குறது இல்லை இந்த எந்திரன் படத்தில் வர மாதிரி. ஸோ ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பாலை பற்றி சொன்னீங்க, குயிக்காக நான் சொல்கிறேன். அனிமல் ப்ரோட்டீன் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வந்து வீகன். ஒரு காலத்தை 3 வேளை ஃபுல்லாக வீர வேளாளர் 3 வேளை சாப்பிட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு வளர்ந்த பையன். கடந்த 15-20 வருஷமாக வெஜிடேரியன் ஆகி கடந்த 8 வருஷமாக நான் வந்து பால் கூட குடிக்க மாட்டேன். பால் குடிப்பேன், பாதாம் பால் குடிப்பேன். ஏன்னா அனிமல் ப்ரோட்டீன் வீகன் நம்ம வந்து அனிமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே அந்த அனிமல் ப்ரோட்டீனுக்கு நம்ம உடம்புல சில உயிரிகள் ஃபார்ம் ஆகும், ஆன்டிபாடிஸ். அந்த உயிரிகள் சில சமயம் ப்ரெக்னென்ட் விமனில் அந்த குழந்தைங்களை போய் பாதிச்சு இதனால கூட ஆட்டிசம் வரலான்னு ஒரு லிங்க் இருக்குது. அதனால் இப்படி பால் குடித்தா ஆட்டிசம் வரும்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆய்வு வச்சு ஒன் ஸ்வாலோ டசன்ட் மேக் அ சம்மர்ம்பாங்க, அது வச்சு சொல்ல முடியாது. பல ஃபேக்டர்ஸில் இது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம்னு மக்கள்கிட்ட. ஆனால் இப்போதைக்கு யாரும் தடுப்பூசி போடாமல் இருந்துடாதீங்க ஆட்டிசம்காக. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொஞ்சம் ஃபோனு, டிவி, மைக்ரோவேவ் இதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி வாசிங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். நன்றி டாக்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி டாக்டர். நன்றி ஜெககிருஷ்ணன், நேர்களுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.